நீ சொல்றதும் ஒரு வகையில சரின்னு தான் தோணுது. நீ என்ன அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. இதோ வர. நீ போயிட்டு வாமா, நானும் கிளம்புறேன். வயசு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஏற்பாடுலாம் எனக்கு தேவையா? பழனியப்பா, வேண்டாம் சொல்லாதப்பா. பிரேமா மேல இறக்கப்பட்டு அவளை நீ கூட்டிட்டு வந்தது புண்ணியம்னா, இப்ப சாந்தி முகூர்த்தம் வேண்டாம் சொல்றது பாவம். தயவு செய்து அந்த பாவத்தை பண்ணாத. வா. இல்லங்க, வேண்டாம் விடுங்க. வாப்பா. வேண்டான்னு சொல்றாங்க. வான்னு சொல்றேன். வா. அண்ணே, நான் கிளம்புறேன். அண்ணே, என்னம்மா அவசரம்? இருந்துட்டு காலையில போய. அது இல்லைன்ன, பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்ன. பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்ன. அக்கா, நான் பொதுவா தான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணே வரேண்ணே. அக்கா வரேன்க்கா, பாத்துக்கங்க பொண்ண. பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு. அக்கா, நான் பொதுவா தான் சொன்னேன். மாமா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எனக்கு நல்லது பண்ண போய் இந்த குடும்பத்துக்கே குற்றவாளி ஆயிட்டீங்களே. உன்னை கல்யாணம் பண்றப்பமே குடும்பத்துக்குள்ள மனசா வரும் நான் நினைச்சேன். ஆனா என் அம்மாவே என்ன வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு, என் பொண்ணு என்னை விட்டு தூரமா போற அளவுக்கு நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மீனாக்கும் உங்களுக்கும் உள்ள விரிசலை நான் சரி பண்றேன். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க நிலைமைய புரிய வச்சு அவளை உங்ககிட்ட பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா. மீனாவுக்கு வைராக்கியம் ஜாஸ்திமா. ஒரு விஷயத்த வேண்டான்னு ஒதுக்கிட்டா கடைசி வரைக்கும் அப்படித்தான். எங்க என்னையும் மொத்தமா ஒதுக்கிடுவாலும் எனக்கு பயமா இருக்கு. மாமா, மாமா நீங்க பயப்படாதீங்க. மீனாவுக்கு எந்த அளவுக்கு வைராகியம் ஜாஸ்தியோ அதே அளவுக்கு உங்க மேல பாசமும் அதிகம். அவ உங்களை கண்டிப்பா ஒதுக்கிட மாட்டா. அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா. தைரியமா இருங்க மாமா. மாமா, அந்த பாலை குடிங்க. பிரேமா, நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குற புருஷனா என்னால இருக்க முடியாதுமா. ஊருக்குத்தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. உண்மையிலே நாம ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும்னு நினைச்சு பார்க்காத. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க?
நீங்க தாலி கட்டி உங்க பொண்டாட்டின்னு அந்தஸ்து கொடுத்திருக்கீங்களே, அதுவே போதும் மாமா, அதுவே போதும். நீங்க படுத்துக்கோங்க மாமா. இல்லம்மா பிரேமா, நீ இப்படி படுத்துக்கோ, நான் அப்படி ஓரமா படுத்துக்கிறேன். நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னா முதல்ல நீ அவனை கைக்குள்ள போட்டுக்கணும். புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் நம்ம திட்டத்தெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நிறைவேற்றி பார்க்க முடியும். உனக்கு விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதே மாதிரி இந்த சடங்கையே முடிச்சிடு. உன்னால அப்பதான் காரியத்தை சாதிக்க முடியும். என்னங்க, ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சோனே காலேஜ்ல வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. உனக்கு காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? 4:30க்கு முடிஞ்சிரும். சரி, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, போயிட்டு வாங்க. கிளம்புறேன். பை. அம்மா, அம்மா, என்ன கிளம்பிட்டியா? அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேம்மா. இந்த இதுல லஞ்ச் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடணும். சரிம்மா, போயிட்டு வரேன். ம். அக்கா, இன்னைக்கு உனக்கும் செமினார் இருக்குல்ல? ஆமா, 10 மணிக்கு தான். நான் லேட்டா போனா போதும். சரி, போயிட்டு வரேன். ம், போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். thank you, bye. சமைச்சாச்சு, மீனா, சாப்பிட்டு குளிக்க போ. போறியா? சுடுதண்ணி வச்சு தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பாட்டி, காஃபி குடிச்சிங்களா? இல்ல நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உன் கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஏண்டி வழிய வந்து பேசுற? போடி. கவிதா, ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. நல்ல நேரத்துல எனக்கு புடவை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? இன்ஃபேக்ட் என்னை விட இந்த புடவை உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, எங்க வீட்ல நிறைய புடவை இருக்கு. நான் கொண்டு வந்த உடனே இதை வாஷ் பண்ணி உங்களுக்கே கொடுத்துடுறேன். இதையும் நீங்களே வச்சுக்கோங்க, ஓகேவா? பிரேமா, இந்தாங்க காஃபி. மாமா கொடுங்க. பிரேமாக்கா, நேத்து நைட்டு சாந்தி முகூர்த்தம் நல்லா நடந்துச்சா? ஏய், என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் என்ன தப்பா கேட்டேன்? எல்லாரும் என்கிட்ட கேட்டது நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதானே? சும்மா இரு. பிரேமா என்ன உன்ன மாதிரியா? அவங்க கல்யாணமே பிரச்சனையில நடந்திருக்கு. சாரி பிரேமா, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம அப்படி கேட்டுட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ். வசந்தி ஒன்னும் தப்பா கேக்கலையே. எங்க கல்யாணம் வேணும்னா பிரச்சனையில நடந்திருக்கலாம். ஆனா ஆனா அப்புறம் ஏய், சீ. அக்கா, எனக்கு காஃபி போட்டு கூட. ம், வா.